ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அகாடமி. இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ மேக்ஸிமம் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து அதுலேயும் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு வந்து இன்டர்நெட் அண்ட் ChatGPT கொஷின்ஸாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கஷ்டப்படாமல் படிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்நெட்லேயோ ChatGPTலேயோ கொஷின்ஸை போட்டு இல்லை அந்த மாதிரி கொஷின்ஸ் போடுற அகாடமிக் கொஷின்ஸோ வாங்கி ஸோ அதுலேருந்து கொஷின்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் எல்லா டைமே அப்படி வராது. ஸோ ஈவன் டிஎன்பிசி ஜிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5% கூட 2% கூட அது மாதிரி கொஷின்ஸ் வந்ததில்லை. ஸோ அதே தான் டெக்னிக்கலுக்கும். ஸோ அதுவும் இது வந்து ஐடிஐ லெவல் சிலபஸ்ஸு. ஸோ இந்த ஐடிஐ லெவல் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டர்நெட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிலபஸே கிடைக்காது. ஸோ கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக இன்ஜினியரிங் லெவல் ஸ்டாண்டர்ட்லேயோ இல்லை டிப்ளமோ லெவலையோ குறைஞ்சபட்சம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதில் கொஷின்ஸ் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கையில் வச்சுருக்காங்க. ஸோ எலிஜிபிள் வந்தவங்களே பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் மினிமம் மார்க்ஸில் ஸ்கோர் பண்ண முடியாமல் போனவங்க போயிட்டு ஸோ எல்லாமே பேக்லாக் வேகன்சி விழுந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நெக்ஸ்ட் இயருக்கு போய் இல்லை குவாலிஃபிகேஷன் சேஞ்சஸ் அளவுக்கு போயிடாமல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகணும்னு தான் நம்ம விரும்புகிறோம். ஸோ மேக்ஸிமம் இந்த வாய்ப்பை எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக ஒரு கனவு கண்டிப்பாக நினைவாகும். ஸோ இன்டர்நெட் கொஷினோ ChatGPT கொஷின்ஸ்க்கோ போகாதீங்க. ஸோ அதிலேருந்து நீங்கள் எடுத்து படிக்கிறப்ப உங்களுக்கு அது கொஷின்ஸ் ப்ரெடிக்ஷன் ரொம்ப கம்மியாக வரும். உங்களோட டைமும் வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு கொஷின்ஸ் வரல அப்படின்றத இது பண்ண வேணாம். ஈவன் இப்போ நம்மளே லைன் பை லைனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புக்லேருந்து எடுத்த கொஷின்ஸ் கூட 100% வரும்னு சொல்ல மாட்டோம். ஓரளவுக்கு ஒரு 60 to 70 ஸோ ஈவன் 80 வரைக்கும் % வரைக்கும் தான் வர முடியும். அந்த அளவுக்கு தான் கொஷின்ஸ் வரும். அதே டைரக்ட் கொஷின் ஒரு 60% வரைக்கும் வரலாம் அப்படின்னு நம்மளே சூரிட்டி கொடுக்குறோம். இன்டர்நெட் கொஷின்ஸ்க்கு இந்த மாதிரி போடுறாங்க, டைரெக்டாகவே தெரியும். ஸோ அடித்து பார்த்தா ChatGPTல நெட்டில் அடித்தா அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகாதீங்க. ஸோ இணையங்கிறது வந்து நமக்கு தகவல் வந்து திரட்டுறதானே தவிர படிப்பதற்கு அது வந்து கரெக்டான சோர்ஸஸ் 100% சொல்ல முடியாது. ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்க வேணாம். எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஏன்னா எல்லாருமே ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இப்போ தான் இந்த எக்ஸாம் பற்றியே தெரியுது. 1-2 பேர் தான் ஏற்கனவே எக்ஸாம் தெரிஞ்சவங்க இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டியே ரொம்ப டஃப்பாக இருக்கும். இதில் ஜிஎஸ் இன்னும் டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள்கிட்ட புக்ஸ் இருந்தாலோ இல்லை நீங்கள் கொஸ்டின் பேங்க் வச்சுருந்தீங்கனாலோ எந்தெந்த படிங்க. பட் தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. கண்டிப்பாக மினிமம் மார்க்ஸே உங்கள்கிட்ட ஒன்றுமே படிக்காதவங்களுக்கு எக்ஸாமே தெரியாதவங்களுக்கு தமிழ்ங்கிறதே ரொம்ப ஒரு பெரிய 40 மார்க் வாங்குறதே பெரிய குதிரை கொம்பாக தான் இருக்கும். அதுக்கு மேலே ஜிஎஸ் அது ஒரு கடல். ஸோ அதுவும் உங்களுக்கு டஃப்பாக தான் இருக்கும். ஸோ யோசிச்சுட்டு பிளான் பண்ணி படிங்க. ஸோ இதை சொல்ல தான் இந்த வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே இருக்குது. நீண்ட நாள் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.